எனது கதைக்கு வருகிற நன்றி நன்றி கடந்த வணக்கம். பாலாவி ஓங்காண்டே நடம் இந்த பக்கம் முடியலடா. நாளைக்கு அமுக்கவா போலும் உள்ளது இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன்னா வர்ணம்ங்கிறது அழகு. இந்த வர்ணத்தை அழகு முறையோட பாடுறது எங்கள் அண்ணன் பாலேந்திரன் ஒரு ஆழ்த்தேன் இருக்கட்டும். இருந்தாலும் அண்ணன் பாடுறேன்றக்கா நான் விட முடியாதுல்ல. 1972 எனக்கு தெய்வேந்திரன் எனக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா பாப்போம். இருக்கட்டும் பரவாயில்ல அமுக்கலாம். ஐயன பாலாபிஷேகம்மா பழனியிலே பழனியிலே ஐயன பாலாபி சேகம்மா பழனியிலே பண்டர வேணம்மா கழுகுமாலை பண்டர வேணம்மா கழுகுமாலை ஐயன தேனாவியே கேகம்மா முதல் பொருளே ஐயன மூல பொருளே என் முதல் பொருளே முதல் பொருளே
பாஞ்சாலம் வச்சு கோட்டைக்கு எடுத்தது நான் தான், முடிஞ்சு போச்சு. ஆமாம், எதுக்கு போட்டும் கூட போட்டு நம்ம வருஷம் நான் அங்கே போய் இங்கே போய் நான் இங்கே கொண்டேன், பேட்டிக்கு போனேன், பேட்டி எடுக்க போனாங்க, அது இதுன்னு சொல்கிற காட்டிலும் ஏன்னா நான் தான் கோட்டையை கெடுத்தேன் எல்லாத்தையும் தெரிஞ்சு தானாதிபதி தான் கெடுத்தேன். நான் கூட இல்லைன்னு சொன்னால் விட போகிறீங்களா? கிடையாது. ஆமாம், அதனால் கோட்டையை கெடுத்தது நான் தான். சுருக்கம் முடிச்சுக்கிட்டேன். வெக்கம்லாம் சொல்லிக்கப்பா கோட்டை. இதில் என்ன இருக்குது? வெக்கம் என்ன இருக்குது? வாழை வச்சே கெடுத்தேன். நாடு நகரம் பொண்ணு பொருளையும் தேடி கொடுத்தேன். அவங்க விட்ட ஒரு வார்த்தையினால நான் அழித்தேன். ஏன்னா அவரை கத்தியை தீட்டினாருக்கு, அவ்வளோதான். நான் புத்தியை தீட்டினது தான் அவர்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம். இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன்னா பேசணும்னு நினச்சேன்னா நான் நிறையா பேசுவேன், அது வேணாம். அதனால முக்கியமான கூப்பிட்டு நான் திருச்செந்தூர் செல்லணும். விடிய 5:30 6 மணியில் காது ஊற்று. ஆனால் 3 வண்டி அங்கே நிற்கிது, ஊரில் நிப்பாட்டி வந்திருக்கேன். பூரா எங்கிட்ட ஓடி போயிடாதியே. ஆமாம், தலைக்கு ஒரு கோட்டு 100 ரூபா காசு. நேராக திருச்செந்தூர் காதெல்லாம் முடிஞ்சோன்னா அருமையான ஒரு சாப்பாடு. அதோடு என் மகனை மட்டும் ஆசீர்வதித்தால் போதும். அதனால் சக்காதிபதி கோயிலை பூசாரி கூப்பிட்டு நல்ல நேரம் கட்டம் பார்த்து 4 குச்சி செல்லாம் கிளம்பிடுறேன். என்ன முறைக்கிற? ஐயா வாங்க 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 ஐயா வாங்க. கணக்கு கணக்கு கணக்கு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கணக்கு பிள்ளை. நான் மகராசைகளுக்கு நாடு நகரம் பொண்ணும் பொருளை தேடி கொடுத்த ஒரு பிள்ளை மகன். இப்படி ஒரு பிள்ளை மனை வந்து இவர் பாட்டுக்கு இழிச்சா போய் அவர்னு வைகிறாரு. வேறு நாடு மீடியா நீங்கனாலும் சொல்லக்கூடாதா? இதை பார்த்து போடுங்க. ஆளை பார்த்தோன்னா எனக்கு ஒரு பெரிய வகுத்திருச்ச வருதுயா. கண்ணீரும் கலங்குது, அழுக வருது. இந்த வருஷம் கோச்சிக்கிறாங்க. 3 ஏக்கர் கடலை போட்டிருந்தேன், அருமையான கடலை. 90 நாள் சென்று போய் பார்க்குறேன், செடி மட்டும் தான் இருந்துச்சு, கல்லையே காணோம். ஒரு விஷயம், 3 ஏக்கர் சோளம் போட்டிருந்தேன். இவரை உண்மை நீங்கள் போய் நினைக்காங்க, எப்படி சம்சாரி அதை யார் நாடாக்கிறீங்க நினைக்கிறேன், எல்லா போய் சம்சாரி. சோளம் சுற்றி சோளம் இருந்துச்சு, கருது இருந்துச்சு. 90 நாள் சென்று போய் பார்க்குறேன், உள்ளே போய் பார்க்குறேன், சுத்தமாக எல்லாத்தையும் திண்டு விட்டு குட்டி விட்டு உள்ளே படுத்து கிடக்கு. காட்டு பண்ணி ஆளை பார்த்தீங்களா? காட்டு பண்ணி அந்த சைஸ்லேயே இருக்கு. ஆளுதான் இம்புடுக்கான்னு இம்புடு திங்குது. 4 பொரிச்ச மீன் உள்ளதில் இருக்கியா? கொஞ்சம் நஞ்சமாக தின்றுருக்கு. குடும்பம் அப்படி இருக்கும். அதனால தான் ஒரு பொம்பளை பிள்ளோட வாக்கப்பட மாட்டேங்குது. ஐயா பாம்புடா ஆரம்பத்தை போக நம்மளத்தான் பிடிக்கும். அதே கொண்டா பாவம் திண்டா திரும்பணும் ஒரு மிருகம் இருக்குது. அது என்னென்னா பூனை. இந்த பூனையை கொண்டுட்டா தின்றுணுமா, தின்னுட்டு அந்த பாவம் மறைஞ்சிருமா. இதில் தாய்மாரெலாம் பூனையை ரொம்ப கொஞ்சி வளர்ப்பாங்க, முத்தம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனால் பூனை என்ன வரம் வாங்க தெரியுமா? இந்த வீட்டில் குழந்தையே பிறக்கக்கூடாது, அப்போ தான் அவங்க சாப்பிட்ற நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்குமேனு வரம் வாங்குமா அந்த பூனை. அப்புறம் இந்த மாதிரி நிற்கிது செய்கிறேன் செஞ்சு விட்டு. அதே மாதிரி வீட்டுக்கு நாயை வளங்க, நன்றி உள்ள ஜீவன். ஏன்னா அது ஒரு பைரவான், தெய்வம் உள்ளது. நாய் வரம் வாங்குமா. இந்த வீட்டில் நிறைய குழந்தைகள் பிறக்கணும், அதை ஆயை திண்டு வளரணும் அப்படின்னு சொல்லி நாயை அந்த வரம் வாங்குமா. நாயை வளங்க, நல்ல புண்ணியம் கிடைக்கும். பூனையை வளர்க்காதீங்க. 22 வருஷமாக இதை கூடியே இருந்து நீ குழி தோண்டி பிறச்சிக்கிட்டு இருக்குது. கொல்லவும் முடியல, என்னால் திங்கவும் முடியல. என்ன செய்யறது? அது பேச்சு வரதுங்க. என்ன சொல்லி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு காதில் தெளிவாக விழுந்திருக்கும் இல்லையா? திருச்செந்தூர் செல்ல வேணும், எனது மகன் காதல் நடத்த வேணும். அதுக்கு அவரை கூப்பிட்டு என்ன செய்யணும்? நம்ம நல்லெண்ண கட்டம் பார்த்து 4 குடிச்சு செல்லணும்னு. யார் எங்கே அருமையான வார்த்தை சொல்லி கூப்பிடுறேன். அங்கேருந்து ஏலம் போட்டு வருது. யார ஏழை இழிச்சா போயிடலாம், அடிச்சா தெரிச்சு போமா. என்ன தெரிக்குன்னு எனக்கே தெரியல. ஒன்றும் வயசுக்கு தக்கன பேசணும், இல்லை வளர்த்திக்கு தக்கன பேசணும். உண்மை தானே? பல தடவை சொல்லியிருக்கேன், மேடையில் வச்சு இப்படி அசிங்கமாக பேசாதையா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நோக்கத்துக்கு பேசிட்டு வருது. அவங்க நம்ம ஊரில் இப்போ திருநாள் நாடகம் வச்சிருக்கியே, விருந்தாடி கூட சொல்லியிருப்பே. எல்லாம் விருந்தாடி எழுட்டியேன், சொந்தம் மந்தம் தாய் வழியிலையும் தாப்பு வழியிலையும் சொல்லியிருப்பியே. மச்சினே மாமே சித்தப்பா பெரியப்பா சொல்லியிருப்பியே. எல்லா விருந்தாடி வந்திருப்பாங்க. வந்த விருந்தாடிக்கு என்ன செஞ்சிருப்பியா? அருமையான சாப்பாடை போட்டிருப்பியா, சாப்பிடுங்க, நாட ஆரம்பிக்க போகிறாங்க, நாடத்தை பார்த்து காலைல ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்த விருந்தாடி கொடுக்க மரியாதை. அதுதான் ஓட்டப்படாது. ஓடோடி வந்திருக்கணையா, எச்சரிச்சு வந்தால் மனுஷன் பார்த்து உட்காருங்க, நம்பருங்கள். உங்களுக்கு என்ன காரியம் பார்க்கணும், என்ன செய்யணுங்கிற காரியத்தை விட்டுவிட்டு யாரா ஏழை இழிச்சா போயின்னா இப்போ என்ன செய்யலாம்? கொண்டா பாவம் திண்டா திரும்ப பூனை சொன்னேன். ஆனால் ஊமை ஊரை கிடப்பேன், பெருச்சாலி வீட்டை கெடுத்து விடும். இந்த ஊமை இப்போ என்ன செய்வேன்னா பெப்பேன்னு சொல்லிட்டு பல சொல்லியே பார்த்து விடுவேன். இல்லாட்ட பிள்ளை அடிக்க போனால் பெரிய என்ன சொல்லுவார்கள்? அடையவனை அடிக்காங்கடா. ஏன் கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்தா ஊமையாக பிறந்துமா, வாக்கு விட்டுருவானா. ஆனால் அது பார்க்குற சூழ் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த பெருச்சாலி இன்றைக்கி என்னமோ 15 மாடி 20 மாடியில் வீடு கட்டுறேன். அன்றைக்கி என்ன ஓட்டு வீடு கூரை வீடு தான், மனுஷன் வருதேன்.
அந்த நேரம் அந்த மஞ்சோரை வைக்கிறதுக்கு நம்ம ஆளுக பார்த்தவளுக்கு அந்த அடையே அப்போ அந்த குருவடி சேனலுக்கு கஞ்சி சோத்துக்கும் அந்த துவையலுக்கும் அவ்வளோ ஊர் அழகா. அந்த நேரம் மஞ்சவர் இந்த பெருச்சாளி என்ன செய்யும், 4 ஏக்கர் 5 ஏக்கர் உழுதுட்டு நட்டுட்டு வந்து அசந்து நைட்டு 11 மணி ஆகி நம்ம பாட்டு தூங்குறதுக்கு. அப்படி தூங்கும் போது நிச்சயம் குத்துனாப்புல பெருச்சாளி முழிக்கும். முழிச்சிருந்து நினச்சி பொந்தா தோண்டி அந்த வீட்டை குட்டி வச்சு ஆக்கி போகிறோம். இந்த பெருச்சாளி பால் ஒன்று தான் முளைக்கல. என்ன செய்யறது? சரி ரைட்டு. நாவு தருவது மனிதனுக்கு இயல்பு. நாவு தவறி ஏன்னா இப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே வீட்டில் பார்த்தா ஒரு வகுத்தில் பிறந்தேன். ஒன்றா சரக்கு அடிப்பேன், ஒன்றா சரக்கு அடிச்சு போட்டு நோத்தானம்னா அவங்களாவே பேசிக்கிடுவாங்க. காலையில் என்ன செய்வேன் தெரியுமா, நான் உன்னை அப்படியே தம்பி வந்தேன் கோச்சிக்கிறாரு சாரிடான்ருவேன், சுருக்கமாக முடிச்சுக்கிடுவேன். அது எங்கேயும் போகாது, இங்கே வந்துடும். இப்போ ஆனால் அது அமைதியாக இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன பண்ண போதோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இருக்கட்டும் பரவாயில்ல, இருந்தால் அதுக்காக நான் விட முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள் 2 பொருள் என்னன்னா அந்த நாக்கும் பல்லும். இந்த நாவுங்கிறது மோசமான ஆயுதம். இந்த நாக்கு கேட்டுச்சான் பல்ல பார்த்து, பல்லே வெளியே வந்து நல்ல செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்னால் முடியலன்னு சொல்லி இந்த நாக்கு சொல்லியிருக்கு. அதுக்கு இந்த பல்லு கேட்டிருக்கு. அப்படின்னு உனக்கு நல்லா செஞ்சுட்டு என்னை பற்றி வாழ்த்தி பேசி என்ன நாக்குன்னு கேட்டிருக்கு இந்த பல்லு. அதுக்கு இந்த நாக்கு சொல்லியிருக்கு, கடுமையான பொருளாக இருந்தாலும் மெதுவான பொருளாக இருந்தாலும் மெண்டும் மாவை அரைச்சி நீ தர்ற, நான் உள்ளே இருந்து ருசி பார்த்து முழுங்குறேன் இல்லை, நான் உன்னை பற்றி வாழ்த்தி சொன்னேன்னு இந்த நாக்கு சொல்லியிருக்கு. அதுக்கு பல்லு இணைஞ்சுக்கு தேம்பி அழுதுட்டு போல லூசி போயில குடியார போயில, கடுமையான பொருளாக இருந்தாலும் மெதுவான பொருளாக இருந்தாலும் மெண்டும் மாமா அரைச்சி நான் தர்றேன், நீ ருசி பார்த்து முழுங்கிட்டு சும்மா இருக்கியா, கட்டிங்க அடிச்சுப்பிட்டு எவனையா நோத்தோனம் ஒன்று பேசிட்டு உள்ளே இருந்துக்கிற. அவன் விறுவிறுன்னு வந்து ஒற்றையாரு அஞ்சு பல்ல பூரா உடைக்கிறான்னு பல்லு வகுத்தச்சு போட்டு அழுதுச்சான். பேசுறதாரு நாவு, அடி வாங்குதாரு பல்லு. சொல்லு யார் தெரியுமா? யாருக்கு? இப்ப என்னையா சொல்லிவிட்டீங்க? ஓட்ட போடுங்க, என்ன ஓட்ட போடுங்க, கொடக்கொடன்னு போய்க்கிறீங்க. அங்க இருந்து பேசு. இப்ப என்ன சொல்லிவிட்டா? இங்க வராத. என்னையா சொல்லிவிட்டா? யாரை அடிச்சப்ப யாரை கட்டிங்க? ஐயா, என்ன ஐயா? அரண்மனை கிரிக்கெட் நாக்கிற்கு என்ன பொறுப்படுதுங்க? சொல்றத கேட்கணும். ஒழுக்கமே கேட்கணும்ல. நல்லா தான பார்த்தா? எதற்காக எகடிக்கு மகன் வேலை செய்யறாரு? அப்படி எனக்கு முன்ன பார்த்தா? ஏட்டிக்கு போட்டி வேலை செய்யறாரு. என்ன செஞ்சாரு? கொல்ல வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, கொல்ல வைக்கிறாரு. அடியாத்தே. மாத்தி வச்சா குதிரைக்கு என்ன ஆகு? குதிரைக்கு வரும் அப்பா பெருமை. அவர் வந்து கண்ண நேரம் நீங்க அந்த நேரம் பார்த்து அரண்மனையில கூப்பிட்டீங்க. பஞ்சதடவை அரண்மனைக்குள்ள வந்துட்டோம். இதுக்கு போய் என்னமோ உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க. நாக்கிரே ஏயா சின்ன ஒரு விண்ணப்பம். என்னய்யா? நான் கூப்பிட்டதுக்கு அங்கிருந்து வஞ்சிக்கிட்டு வரவேன். ஒருவேளை என்னத்தான் நீங்க வஞ்சிட்டு வரலாம்னு கொஞ்சம் உணர்ச்சி வச்சு போட்டு போயிட்டு. ஒரு முள்ளுப்பட்டி முத்தப்படைக்கிற 300 பேருக்கு படைத்தலைவன் கட்டப்பொம்மனுடைய தாய் மாமே எங்களை பார்த்தா நம்ம செனப்பண்ணியாக்கு பார்த்தா தெரியுது. தேரத்தவக்கல மாதிரி தேரத்தவக்காக. ஏயா நாங்க தேரத்தவக்கா, நாங்க செனப்பண்ணி. ஐயா பாருங்க, இந்த முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கடைக்கு இந்த சாம்பிராணிக்கு போடுவாருங்க. அவராயா இவரு? என்னை பார்த்தா முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் சாம்பிராணி போக போற ஆள் மாதிரியே தெரியுது. இது மட்டும் அவரு சொல்ல கோவப்படுறீங்க. அப்படிதானே விசிறி ஆட்டு. உங்க நோக்கத்துக்கு பேசுங்க, அது மாதிரி நீ ஆட்டுறீங்க. ஊமா ஊரு கடுப்பேன், பெருச்சாலி வீடு கடுப்பாக்கு. ஆமா, ஊமா ஊரு கடுப்பேன். கடுப்புறியா? உன் குடும்பத்தனம நான் கடுத்தனா? இல்ல ஒண்ணே தான் கடுத்தனா. இல்ல நான் ஒண்ணே கடுத்தனா. என் குடும்பத்தை கடுப்பு இருக்கு. அலத்தி வேணும், அறி வேணும், மண்டையில மூளை வேணும். ஏன் மூளை எல்லாமே வந்திருக்குறா? மூளை எல்லாமே தெரிய என்ன கூட வேலைக்கு வச்சு. உங்க நோக்கத்துக்கு பேசிக்கிறீங்க ஐயா? என்ன படிச்ச ஆணவத்துல பேசுறீங்க? அப்படி எல்லாம் என்னமா தீப்பட்டி தீக்குச்சி பேசிச்சா? நாவு பல்லும் பேசிச்சு. பல்லும் பேசணும். உண்மை தீப்பட்டி கிடைக்கலையா என்னைக்கு? ஏன் காண உள்ள காண. ஐயா ஐயா சொல்றீங்க, ஒன்னு சொல்றீங்க சொல்லுங்க. குக்கரும் தோசை சட்டி 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா? குக்கரும் தோசைகள் என்ன பேச்சு? குக்கர் சொல்லிட்டான் தோசை சட்டியை பார்த்து, ஏன் தோசை சட்டியே உன்னைய பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லியிருக்கு இந்த குக்கர். ஸ்டாப். இந்த தாய்மார்களை எந்திரிங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த நாடகத்தை பார்க்க போறீங்க, வருஷமுக்குமா பார்க்க போறீங்க. எந்திரிச்சா பக்கியலா ஊராளத்தில் எந்திரிச்சு வீட்டை பக்கம் போங்க. வருஷத்துல ஒரு நாள் திருநாள் வைக்கிறேன், நாடகம் போட்டு பார்க்குறேன். இவ்வளோ தொலைக்கு நாங்கள் கத்தி கிடக்க உங்களுக்கு தாளாட்டு மாதிரி தெரியுதா? தூக்கத்தை பற்றியா எப்படி முக்கால் கொடுக்குற தூக்கத்தை? இன்னைக்கு ஒரு ஊழல் இருந்துச்சு நாடகத்தை பாருங்க. ஐயலா வரியை கொடுத்து விட்டு தூங்கணுண்டு வேண்டுதல் இருக்கு. அப்படியே அங்கே திருப்புங்க, அந்த கேமரா திருப்பி விடுங்க, எடுத்து மொத்தம் போட்டு விடுங்க. போட்டு என்ன ஒரு தூக்கம் அதில் தூக்கம். நல்ல கரிசூரை திண்டு விட்டு பூரா பிறாயில் சைஸுக்கு ஆயிடுச்சு. பூரா நன்றி உள்ள ஜீவன் ஒன்று இருக்கு, இப்போ நன்றி இல்லாத ஜீவன் ஒன்று இருக்கு. நன்றி உள்ள ஜீவன் என்ன தெரியுமா? பிறாயிலர் கோழி முழுசாக உயிரோட இடையை வச்சு இறக்கி அப்படி காலுக்கிட்ட விடுங்களேன், அங்கனே நின்றுக்கிட்டு நம்மளை விட்டு எங்கிட்டு போகாது. ஆனால் நன்றி இல்லாத ஜீவங்கிறது நாட்டுக்கோழி. இறக்கி விட்டால் ஓடியே போயிடும். பிராயலக்கறி எப்படி இறக்கி விட்டா எப்படி அந்த கோழி அங்கனே நிற்கிது, அந்த மாதிரி நம்ம தாய்மார் கூட ஆயிடுச்சாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் இருக்கட்டும் பரவாயில்ல. இந்த தோசைக்கல்லும் குக்கரை பற்றி நம்ம சொல்கிறாரு, உங்களை கேட்குறதா தான் உங்களை எந்திரிக்க சொல்கிறேன். சொல்லியா ஐயா? தோசை சட்டி குக்கரும் தோசை சட்டி 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டாங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க? குக்கர் சொல்லிச்ச தோசை சட்டியை பற்றி, ஏன் தோசை சட்டியே உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு
என்னவா ஏமால போறாம இருக்க ஏன் வந்து கேட்டிருக்கு கேக்கும்ல வேற ஒண்ணும் இல்ல நீ கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா இருக்கிற நீ கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா இருக்கிற உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிருக்கு இந்த குக்கர் சரி தோசை சட்டி மறுபடியும் சொல்லிச்ச குக்கரை பார்த்து என்ன சொல்லுச்சு ஆமா போலும் என்னது நான் அப்படி கருப்பா இருக்கும்போது நீ விசில் அடிச்சு கூப்பிடுற நான் கொஞ்சம் சிகப்பா இருந்தா நீ விட்டு வைப்பியா அப்படிச்சான் காமெடியை பத்தியில ஏத்தா தோசைக்கல்ல பார்த்து குக்கரை சைட் அடிச்சு என்னமே தெரியுமா உங்களுக்கு தெரியாது கரெக்டாக காலைல வேணா சீவிக்கா அடிச்சு நல்லா போட்டால் மட்டும் போக்ஸ் கொடுக்க போயிருவியா 100 நாள் வேலை அதை ஒன்று கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து விட்டாங்க மக்கள் 125 போச்சு இருக்கட்டும் பரவாயில்ல ஒரு விஷயம்யா என்னையா இந்த தோசைக்கல்ல பார்த்து குக்கரை எப்படி சைட் அடிச்சிச்சு குக்கர்ல சோறு வந்துச்சுன்னா என்ன பண்ண அது யதார்த்தமா விசுன்னு அதான் சைட் அடிச்சு கூப்பிடுறது வா வாண்டு ஏய் பச்சா ஐயா வாங்க 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 கணக்கு ஐயா பாளையங்கோட்டை இருந்து பங்குனி மாசம் வெளியில நடந்து வந்திருக்கீங்க ஓட்டு போடாதுக்கு ஐயாவுக்கு வேறு துணை வந்திருக்கீங்க வேர்வையோடு கலிப்போடு அழகா சிரி பேக் பேக் நீ அடக்கோழி முட்டை கேற மாதிரி இருக்கீங்க வேர்வையோடு வந்திருக்கீங்க கலிப்போடு வந்திருக்கீங்க இப்படி சேத்துல புடுக்காரீங்களா என்ன வார்த்தை பேசுறா சேத்துல புடுக்காரீங்களான்னு கேட்டமையா ஐயா சொல்லுங்க சேர்ல இங்க இருப்பு இருக்க அமர்க்கன வரவில்லை எதற்காக எனது மகன் காதுல வகை சிறப்பாக வேகமாக திருச்செந்தல் நடக்கணும் ஐயா சரி அதை தான் கூட்டு போனதுக்கு உயிரை வாங்க ஐயா உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா மிக சிறப்பாக நடத்தி தர நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசம் வெளியில நடந்தே வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது களைப்புக்கு கொஞ்சோண்டு காப்பி சாப்பிடுறீங்களா காப்பி வருதமா அப்ப காப்பி வேண்டாம் அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா பால் மில்க் ஐயா தொந்தரவு படுத்தாதே வேணாம் பால் வேண்டாம் அப்ப பழம் சாப்பிடுறீங்களா பச்சை பழம் வாழைப்பழம் இந்த பழம் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்க நாட்டு நடப்புல உண்டு இதுக்கு மேல பழமே கிடையாது இத்த தண்டி பழமா ஏன் மொண்ட பழமே நேந்திரம் பழம் அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க அடிச்சாலும் பாவமா இருக்கு அடிச்சா கையே இருந்தது இது என்ன செய்ய என்ன ஒரு விஷயம்னா வீரபாண்டிய கட்டணம் மடத்துக்கு எங்களுக்கு போதவர் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு 12 குடும்பம் விளக்கு எரியறது கெட்டு அமர்ந்துடும் இதை வச்சு ஒரு 12 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மொத்தம் 13 நடிகர் இந்த வீரபாண்டிய கட்டணம் மடத்தில் இன்னைக்கு சுந்தரலிங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்காரு 14 பேர் மொத்தம் இது ஒரு ஆளை வச்சு 13 குடும்பம் சாப்பிட்றோம் இன்னைக்கு என்ன வீரபாண்டிய கட்டணம் மடத்துக்கு வேறு ஆளே கிடையாது போதவரை விட்டா நீ என்ன பிரம்மச்சாரி மாதிரி ஒரு தெய்வ பிறவி மாதிரி ஏன்னா கல்யாணம் முடிக்காமே கிட்டத்தட்ட 52 வயசு ஆச்சுன்னா 52 வயசுக்குன்னா 50 வயசு ஆயிடுச்சு ரவுண்டாக இவ்வளோ வயசில் நீ கல்யாணம் முடிக்காமல் எங்களோட வந்து இன்றைக்கி பிரம்மச்சாரியா இன்றைக்கி நாடகத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு 10-12 பேர்த்துக்கு குடும்பத்தில் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக ஏன்னா அது நாடகம் நடிக்கணும்னா நீ வேறு மாதிரி சூப்பர் சிங்கெலாம் போயிருந்தா இன்றைக்கி அது லெவலே வேறு இந்த 12 குடும்பத்தை மட்டும் போகக்கூடாதுன்றக்காக எங்களோட வந்திருக்காரு அதனால் இவரை வந்து நம்ம கொஞ்சம் பக்குவமே கொண்டு வேண்டியிருக்கு என்ன அடிக்க பாவமாக இருக்குது என்ன செய்ய அதாவது ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் வாழைப்பழம் கொடுக்குறோம் நீங்கள் சாப்பிட வேணாமியா அப்படின்னு சொல்கிறீங்க வேணாமியா இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தானே வழக்கம் ஏன் பழத்தை நீங்கள் சாப்பிட மாட்டேன் மண்டை குசுமான மாதிரி இல்லைங்கய்யா ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க திருப்பி சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஏன் பழத்தை அரமண சோசியல் என்ன சொல்லிக்கிறார் என்ன சொல்லுங்க உணர்ந்து முகம் காலம் முடியும் வரை சரி அண்ணாதனத்தை சாப்பிட விரதம் இருக்கிறீங்க விரதம் இருக்கிறீங்க அப்ப இந்த விரதத்துக்கு இது சாப்பிடுறீங்களா என்னது இந்த முடுக்கு புடுக்கு மிச்சர் புடுக்கு மிச்சர் அம்மியா முடுக்கான முறுக்கு மிச்சரியா இப்படி ஒரு மிச்சரையா தயார் பண்றாங்க முறுக்கு மிச்சரியா முத என்ன சொன்ன உங்களுக்கான முறுக்கு மிச்சர் வேணாமே போய் ஆரஞ்சு ஆரஞ்சுனா ஏலஞ்சுனா போயிரு ஆப்பிள் அதேடா ஆப்பிள் ஆப்பிள் பழம் கேள்விப்பட்டிருக்கேன் நாட்டு நடப்புல உண்டு ஆப்பிள்னு பழமா வச்சு வைக்கிறாங்க ஆப்பிள் APPLE ஆப்பிள் அது வேண்டாமா சரி வெயிலுக்கு குளிர் பழம் நான் சாப்பிடுங்க நொக்கா கோலா இல்லையா பாலந்த நாடகத்தை கொடுத்து போட்டு நொக்கோனத்தர் மேல வைய சொன்னா ஏன் நொக்கா கோலாயா சனியனே அதுக்கு பேர் கொக்கா கோலாயா கொக்கா கோலாவா நான் படிக்காதவங்க நீங்க படிச்சவங்க வார்த்தை பிள்ளைகள் வரத்தான் செய்யும் அது வேண்டாம் இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா பேண்டா கலரியா நல்ல வார்த்தை பேசியா என்னங்கய்யா அது பேர் மிரண்டா கலரியா மிரண்டாவா அது வேண்டாம் இல்ல குளுக்க விட்டா சாப்பிடுறீங்களா என்னடா குளுக்க விட்டா ஏய் குளுக்கா விட்டாலும் வேணாம் குளுக்கம் விட்டாலும் வேணாம் அப்ப ஐயா என்னதான் சாப்பிடுவீங்க தலையிலத்து உணவை சாப்பிடணும் என்னதான் சாப்பிடுவீங்க என்ன சாப்பிட பொருளை சொல்ற தெளிவா எடுத்து தரணும்யா ஆமா திருநெல்வேலி திருநெல்வேலி லாலா கடை கடையவே சாப்பிடுவீங்க திருப்பட்ட மாதிரி முந்த கூட
சொல்லக்கூடாது. சொல்லுங்க. லாலா கடைங்கிறது கடைக்கு நேம் லட்சுமி விலாஸ். அட்ரஸ். லாலா கடை லட்டு. லட்டு. சீலப்பி. டேய் ஜிலேபியா? யார சின்ன பிள்ளை பியா ஒட்டி இருக்கு? ஐயோ சை. இல்ல செலவுராசி பி ஒட்டி இருக்கா? ஐயோ கர்மாயம் போயா. ஜிலேபியா? ஜிலேபி. நெய் வர்க்கம் கனி வர்க்கம். கனி வர்க்கங்கள். பால் சாப்பிடு. பால் சாப்பிடுங்களாக்கு? இன்ன ஐயா பால் குடி மறக்கல போல. பசுபால் சாப்பிடு. நொப்பத்தனால தொப்ப பசி மாதிரி வீட்டுல படுத்திருப்பாங்க. ஆரியா சொன்னா. எங்க அண்ணன் பாலச்சந்திரன் சொன்னாங்க நேத்து. உருண்டாடி வந்தாரு. கனவை அடைச்சுக்கிட்டு ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு வரட்டு இழுவலுங்க. பால் நல்ல குமுக்கு குமுக்கு வரும். பால் வருதுன்னு கடிச்சிடாதீங்க, ரத்தம் தான் வரும். பல்லு விஷம் பொல்லாத விஷம். அது மட்டுமா அந்த கடைசி கொண்டாடுற ஐயாவுக்கு எவ்வளவு மரியாதை? எவ்வளவு மரியாதை? அங்க இருக்க 3 காவலர்கள் எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். பாருங்கள், அமர்ந்து உட்காருங்கள். அழகாக நெல்ல கொண்டு வரலாம்னு அந்த மரியாதை கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கவில்லை? ஒரு ஓட்டப்படத்துக்கு அதிபதியான மந்திரியார் வந்தோடனே ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. ஐயா வந்தோடனே ஐயா வாங்க அங்க உட்காருங்களா, இல்ல பிடிங்க உட்காருங்களா, இல்ல ஐயா இதைத்தான் சாப்பிடுறீங்களா, இல்ல இந்த இதைத்தான் சாப்பிடுறீங்களா, இல்லையா அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா, இல்ல நம்மகிட்ட ஒரு பூவம்பழம் இருக்கு சாப்பிடுறீங்களா? எங்க காமிங்க பாப்போம். நீ இதை அடிச்சாதான் சரியா வர. பாவம்டா, நீ நம்மளைத்தான் பாவம் பிடிக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கு. அதாவது இது வளர்த்திக்கு பூம்பழம் சேஷில தான் இருக்கும், இத்த தண்டியா இருக்கும். எவ்வளவு மண்டம். நிறுத்தியா நிறுத்தியா, நீங்க படிச்சவர் தானே, பட்டமெல்லாம் வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. என்னது? வாழைப்பழத்திலே பெரிய பழம் என்ன பழம்? வாழைப்பழத்திலே பெரிய பழம் நேந்திர பழம் தான். நேந்திர பழம். வாழைப்பழத்திலே சிறிய பழம் இந்த வந்துட்டு இல்ல பூவம்பழம் தான். வாழைப்பழத்திலே ருசியான பழம். ஒரு மனிதன் பசியோட உட்காந்து ஒரு தர பழத்தை முழுசா முழுங்கிடுவேன். பூவம்பழம் தான். அதாய நம்ம பழம் சாப்பிடுறீங்களா? இத சுத்தி வந்தியா? எவ்வளவு மரியாதை? சிரிக்காதடா சின்ன பழை. யாரு அடிச்சன கடவா பழ பேத்து பிடிவேன். போடானா என்ன முறைக்கிற? போடா. ஏண்டா என்ன பூம்பு மொட்டை தலையா? போடா. ஏண்டா கிங்கிமணி தலையா? போடா, என்ன முறைக்கிற? போடானா அப்பனா அந்த 3 வாரத்தை கண்டு கொண்டாடுறவங்க உங்களை பார்த்து கேட்டாங்க இல்லையா? கேட்டார்கள். 3 அட்டிமாக்கி செத்தார்கள். கேட்டது கேட்டாங்கல்ல? ஓசை போட்டு அப்படியே மயங்கால் அழுத்துறது. அதுக்கு நாங்க சும்மா இருந்தோமா? என்னத்த பண்ணினாய்? செலக்ட் பண்ணினாய். ஒரு ஓட்டப்படாததுக்கு அதிபதியான மந்திரியார எங்க முன்னாடி வச்சபடி 3 பேரும் கட்டுப்பட்டாங்களே. அப்ப நாங்க மறுபடியும் கேட்டோம் இல்லையா? என்ன கட்டிங்க? ஏய் போடா. பிச்சங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே சொல்றே கேளியா? உன்னி அடிச்சற ஊளமுக்கு வெளியறனே. ஏண்டா தொன்ன போல, மரியாதை பேசு. ஏண்டா தொங்குனி போல, ஏண்டா ஊளமுக்கு போல, ஏண்டா மூக்கு நண்டி போல, நாக்கிரா சொல்றே கேளியா? ஏண்டா தொடுநட்டி போல. போடா. ஏண்டா முறைக்க போடா. ஏண்டா தலையாட்டி போல. அப்ப நான் 3 பேரும் நாங்க கேட்டோம் இல்லையா? கேட்டார்கள். 3 வாட்டி வாங்கி செத்தார்கள். நீங்க அடிச்சீங்களா? நீங்க கடிச்சீங்களா? எவ்வளவு மரியாதை? எவ்வளவு மரியாதை? பலபலே. தாங்கள் விவரம் மறந்துட்டீங்களா? ரைட். மறந்துட்டீங்களா? ஒருவரன்றே
என்ன ஐயா கொஞ்சம் பணம் வச்சிருந்தாரு. யாரு? மந்திரியாரு. மந்திரியாரு என்கிட்ட யோசனை கேட்டாரு. கம்பளத்தார்களே, சரி, ஒரு 50,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், இந்த பணத்தை எனக்கு பெருக்கி தரணும். அப்படியா? அப்படி யோசனை கேட்டாருங்க. உங்ககிட்ட கேட்டாரு? அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, யாருன்னா நல்ல ஆளை சொல்லுங்க. நல்ல ஆளா? ஒரு ஆள்கிட்ட வட்டி கொடுப்பான், இந்த 50,000 ரூபாய் வட்டி கொடுப்பு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாருங்க. நீங்க என்ன யோசனை சொன்னீங்க? நான் சொன்னேனுங்க, வட்டி கொடுத்தோம்னா வாங்கி போட்டு காசு கொடுக்க மாட்டாங்க, வட்டி கூட தர மாட்டாங்க, முதலே வராது, ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க, காசு ஒண்ணுமில்லாம லாரியா போயிரு. சரி, அதனால 2 ஏக்கர் நிலத்தை வாங்குங்க, விவசாயத்தை நான் பாக்குறேன் நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு? 2 ஏக்கர் நிலத்தை வாங்க, விவசாயத்தை நான் பாக்குறேன், சரி, வர்ற வருமானத்தை ஆளு பகுதியை பிடிச்சுக்கிறான் இல்லையா அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னேன். சரி, அப்ப 2 ஏக்கர் நிலத்தை வாங்கினாரு. நிலத்தை வாங்கி பட்டா அவர் சம்சாரம் வரல. என்னது? அவர் பொண்டாட்டி வரல. பட்டா வந்து அவர் பொண்டாட்டி வரல? ஆமா, உழுகுறவே நான் தான். என்னையா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் செலவழிச்சு அவர் பட்டா அவர் பொண்டாட்டி வரல போட்டிருக்காரு, உழுகுறது நீங்களா? ஐயாவுக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது இல்லங்க, கலப்பை பிடிக்க தெரியாது, உழுக தெரியாது. சரி, எங்களுக்கு நல்ல உழுவோம்ல, நாங்க கலப்பை பிடிப்போம்ல. ஆமா, நீங்க விவசாயி இல்ல? விவசாயி இல்ல. ஆமா. அப்ப முதல் விவசாயமே கடலை விவசாயம் போட்டான். கடலை? நிலக்கடலை. சரி, 90 நாள் கழிச்சு கடலை விளைஞ்சிருது. ஐயா அங்க வாங்க, கடலை விளைஞ்சிருச்சு. சரி, பங்குவாரத்தை எப்படியா பிடிச்சுக்கலாம்னு ஐயா கூப்பிட்டு கேட்டேன். மனச்சாட்சியோட நியாயத்தோட கேட்டிருக்கீங்க. அப்ப ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாரு? கம்பளத்தார்களே, ஐயா வசந்த படிப்புக்காரு, மேற்படிப்புக்காரு. சரி, எப்பயுமே மேலதான் நிப்பேன். இந்த தடவை கடலை விவசாயத்துல கீழே இருக்கிறது நீங்க எடுத்துக்கங்க, மேல இருக்கிறது என்கிட்ட கொடுங்கன்னு ஐயா சொன்னாரு. சொன்னீங்களா? ஆனா மண்ணுக்கு என்னன்னு தெரியல. நான் கீழே இருக்கிற கடலையை பூரா ஆஞ்சி ஓட்டுக்கிட்டேன். சரி, ஆஞ்சி ஓட்டு அறுப்பு கொட்ட சண்டைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். சரி, ஐயாவுக்கு மேல இருக்கிற கொடியை மட்டும் கொடுத்து ஏமாந்து போனாரு. சரி, அப்புறம் மறுதடவை நெல் விவசாயம்
என்ன நெல் போட்டீங்க? பன்னி நெல். பொன்னி நெல்லியா? பன்னி நெல் இருக்கா? பொன்னி நெல்லுங்க. சரி. அப்ப நெல் பறிஞ்சு வளைஞ்சிருது. சரி. ஐயா அங்க வாங்க. நெல் பறிஞ்சு வளைஞ்சிருச்சு. சரி. பங்குவாட்டை எப்படி பிடிச்சுக்கலாம் ஐயா கூப்பிட்டு கட்டணுங்க. சரி. இந்த பண்ணி நெல்லா பொன்னி நெல். போன தடவை ஐயா ஏமாந்து போனேன். சரி. இந்த தடவை ஏமாற மாட்டேன். இந்த தடவை நெல் விவசாயத்துல மேல இருக்கிறது நீங்க எடுத்துக்கங்க. கீழே இருக்கிறது என்கிட்ட கொடுங்க ஐயா சொல்றாங்க. சொன்னீங்களா ஐயா? சரி. நான் மேல இருக்கிற நெல்ல பூரா கொண்ட ரோட்ட ராட்டி போட்டேன். ஐயாவுக்கு கீழே இருக்கிற வக்கையில கொடுத்தேன். சரி. வண்டியில ஏத்துனாரு. வக்கப்படப்ப அடைஞ்சாரு. தர்ரு புரு. மதுரை வாருங்கள். எப்படி உங்க மகன் காயலாக்காக பாளையங்கோட்டை கசகோட்டை நெல்வா சென்றவர்கள் மட்டித்தனமாக அங்க இருக்கும் காவலாளிகள் வேங்கி சமண வேளாண்டி கரி சமண கருப்பணன் படைக்காந்த பாண்டியன் 3 பேர் கொள்ளி 136 பட்டி நெல்லையும் கொள்ளி தந்து விட்டார்கள். உங்களை என்ன தெரிவித்தேன்? வட்டிக்காது மரத்துக்காது கேட்டு பாருங்கள், கொடுத்தா பாருங்கள், வந்தோடு தெரிவித்தேன். உங்களை கொள்ளையடி சொல்லணா இல்ல கொள்ளை சொல்லணையா? என்னையா பூம்பு மாடு மாடிக்கு ஆட்டுறீங்க? மகாராஜா தாங்க சேர்த்த பிரதம் 1000 கம்பளம் 64% நெல் வாங்க போனது உண்மைதான் மகாராஜா. போனதாக இருக்க 3 காவலர்கள் தகுந்த குடி போதினாலும் வாயில வர தரம் வார்த்தினாலும் வீரமுள்ள கம்பளத்துடைய கோபத்தினால இந்த காரியம் நடந்துட்டு மகாராஜா. தாங்கள பிள்ளைகள் இருந்தா மகாராஜா இருவரும் மன்னிக்கணும். நான் பழிச்சோனா கோசோனா அப்புறம் அண்ணாவிடம் எதற்காக அப்படி தெரிவிக்க வேண்டும்? தாங்கள் படித்தவர், பட்டமற்றவர். தாங்கள் அந்த ராமநாதம் சண்டையை மனசில் வஞ்சகமாக நினைத்து வீரர்களை விட்டு வரிக்க பார்க்கிறீங்க. ஒரு காலத்தில் நாடு நகரம் பூமி பொருளாம் தேடி தந்தவர். இப்படிப்பட்ட காரியம் செய்யலாமா? நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? கொள்ளாக்காரர்கள், கொலாகாரர்கள் வார்த்தை கேட்கலாமையா? படித்தவர், பட்டமற்றவர், உங்கள் திவான் பட்டம் கொடுத்திருக்காரு அண்ணன். அண்ணா ஒரு காலத்தில் நாடு நகரம் பூமி பொருளாம் தேடி தந்தவர் பிள்ளை மகன். அப்படித்தான். அவரை மன்னித்து விடுங்களா? அப்படியாகட்டும். இருந்தாலும் பரவாயில்லை. வீரத்தில் சேர்ந்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன், ரோஷத்தில் சேர்ந்தவன் தம்பி உமத்தர் பாண்டியன் உங்களை மன்னித்து சொல்லிவிட்டான். இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? மகாராஜா எனக்கு என் மகன் காது நடத்த வேண்டும். உங்கள் மகன் காதல எங்கு வைத்த உடனே எப்படி நடத்த வேண்டும் கூறுங்கள்? திருச்செந்தூர் அழைத்து முருகபெருமான் வாசம் நடத்தணும். என்ன திருச்செந்தூர் நடக்கும்பா? நமது பாஞ்சாங்குறிச்சி கோட்டை இருக்கிறது, நம்ம சக்கம்மாள் கோவில் இருக்கிறது, இங்க விநாயகர் கோவில் இருக்குது அல்லவா? இங்க வைத்து நடத்தலாமா உங்க மகன் காதலாவை? சொல்லுங்க. வெள்ளையத்தவளுக்கும் வெள்ளையம்மாளுக்கு திருமணம் முடிந்து 6 மாத காலம் அந்த மகசாய்கள். அதற்கு என்ன? ஆகல இதே இடத்துல திருமணம் வச்சால் தாங்கள் ஈடல்லவா? ஆக திருச்செந்தூராலயத்தில் உங்க பேரால் கட்டப்பட்ட மண்டபத்தில் எனது மகன் மாமாரே என்ன பேசுறாரு பாத்தீங்களா? சொல்லுங்க. சாதம் குறியெல்லாம் பார்த்து காலைல 6:30 மணிக்கு குடும்பத்தோட வெளியேறும்போது பண்ணி வருது காட்டு பண்ணி வரலையா? நரி வந்திருக்கியா? எது பேசலாம் கூட மாதிரி பேசுறீங்க? உங்க மகன் கல்யாண காதலி விட எங்க நடக்குது? திருச்செந்தூராலயத்தில். ஏய் என்ன நம்ம பணம் கொடுத்து இருந்து திருச்செந்தூருக்கு பஸ் இருக்காயா? வண்டி மாடு இருந்துச்சு. வெடி வெட்டில மாடு புடிங்கிட்டு ஓடி போச்சான். உங்க மகனை அரண்மனை தூக்கிட்டு வாங்க. நேத்து தான் 4 கடப்பாருக்கு முனை பிடிச்சி வச்சிருக்கேன். உங்க மகனை மடியில உட்கார வச்சு புதக்கு நான் குத்துறேன். சரி இருந்தாலும் பரவாயில்லை. தண்ணியை தூக்கி தவறட்டும் அடி முன்பா சொல்லுங்க. ஆமாயா 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 வாங்க தேவர உண்டு உண்டு நாதா குடி கொண்டா நாதா கோயில் கொண்ட சக்காதேவி குலங்காக்கவார கோயில் கொண்ட சக்காதேவி குலங்காக்கவார உண்டு உண்டு ஆளாக்கி குடிகாக்கவார கோயில் கொண்ட சக்காதேவி குலங்காக்கவார உண்டு உண்டு நாத எங்க குடிகாக்கவார கோயில் கொண்ட சக்காதேவி குலங்காக்கவார கோயில் கொண்ட சக்காதேவி குலங்காக்கவார
அதனால சோத்து டேய். பானை எங்களுக்கு. தூக்குங்கடா தண்டியல லில்ல கதுகோதல பகவனே தில்லில தூரத்துல மக்கள் வேணுதல்லே. அண்ணா தம்பி உமத்தர் பாண்டியா அண்ணா காடை வெட்டி சென்றால் ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்ததில்லை. என்னை பிரிஞ்சு உன்னை திருத்தது இப்ப சஞ்சலமா இருக்கும் தம்பி, சஞ்சலமா இருக்கிறது. வாழும் ஒரு நாளும் பிரியாதே என் பிறவி